ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். விஜய் காவேரியை தொடர்ந்து ரொம்ப அழகாகவும் அன்பாகவும் ரொமான்ஸாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக காட்டிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் வந்த ப்ரொமோ பார்க்கும்போது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. நாளைக்கான எபிசோட்டை நினைக்கும் போதே பெரிய குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ப்ரொமோவில் பார்த்தோம்னா வெண்ணிலாவை வீட்டுக்கு காவேரி கூட்டிகிட்டு வராங்க. அந்த நேரத்தில் விஜய் வந்து அதிர்ச்சி ஆகிறாரு அப்படின்னு பார்த்ததுலேருந்தே அடுத்த ஸ்டோரியில் என்னெல்லாம் நடக்க போகுது, அதாவது சீரியல் மெத்தடில் கொண்டு போவாங்களா, கொஞ்சமாவது லாஜிக்காக ஸ்டோரியை கொண்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்டு கூட இது சம்மந்தமாக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் பேசல, போன வீடியோவில் கூட நான் சொன்னேன் டோரிமேன் ஐக்கான் வச்சுருப்பாங்க அப்படின்னு. அவங்க திருப்பி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே அந்த காப்பகத்திலேருந்து பேசும்போது மென்டல் குரூப்லாம் என்ன சொன்னாங்க, வெண்ணிலாவை வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அதனால் விஜய், காவேரி, வெண்ணிலா 3 பேரும் வீட்டுக்குள்ளார இருக்க போகிறாங்க. காவேரி கூட விஜய் இருக்க தான் போகிறாரு. அடுத்து வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் நிறைய எமோஷனல் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிலாம் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் விஜய் காவேரியை பிரிக்க மாட்டாங்க. ஏற்கனவே விஜய் அவார்ட்ஸில் பார்த்தோம்னா நம்ம விஜய் காவேரிக்கு பெஸ்ட் கப்புள் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் 2-3 அவார்டு கொடுத்தாங்க. நம்மலாம் பார்த்துருப்போம், மறந்துருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான மூமெண்ட்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இந்த ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி 2 பேர்த்தையும் பிரிச்சுட்டாங்க. அப்படின்னா எங்கே பிரிப்பாங்க அப்படின்னு யோசிக்க தோணுது. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் காவேரி பிரிஞ்சிருவாங்களோ, அதனால தான் எமோஷனல் மூமெண்ட்லாம் நிறையா இருக்குமோ. ஏன்னா அப்புறம் வில்லன்களுக்கு எதுவும் மதிப்பே இல்லாமல் போயிடல, மென்டல் குரூப் இவ்வளோலாம் பாடுபட்டு எதுவும் நடக்காமல் போயிருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஆனால் எப்படி பார்த்தாலும் நிவின் யமுனா இருக்காங்கல்ல, அவங்களோட கேரக்டர் இருக்குது, இன்னும் குமரன் கங்காவோட கேரக்டர்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க இப்போ பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா ஸ்டோரியே ஒன்றும் அப்படியே பார்க்கவே பிடிக்காத மாதிரி போயிடும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் விஜய் காவேரியை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நாளைக்கு என்ன தான் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, வெண்ணிலாவுக்கு வீட்டில் கூட, ஏன்னா வெண்ணிலாவுக்குனா யாருமே இல்லை, விஜய் மட்டும்தான் தெரியும். விஜய்க்கும் வெண்ணிலா ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும்போது வெண்ணிலா வந்து இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு நோயாளியாக இருக்காங்க இல்லையா. அதனால் வந்து அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால அவங்க விஜயோட வீட்டில் வச்சே பார்த்துக்க போகிறாங்க. விஜய்க்கு வந்து இந்த மாதிரி காவேரி கூட நல்லா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து வெண்ணிலாவே இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுக்குற மாதிரி தான் ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. நாளைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வழக்கம் போல் சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்களா, இல்லை சீரியல் மெத்தடில் ஒன்றும் இல்லாத மாதிரி அப்படியே சும்மா டம்முன்னு போட்டு சுவாரஸ்யமே இல்லாமல் முடிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.